காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 3வது எபிசோடு. இன்றைக்கி என்னென்னா மார்னிங் அதே மாதிரி மார்னிங் பெல் அடித்தாங்க. பெல் அடித்தவொடனே என்ன சாங்னா கருப்பாய் சாங்கு. அதுக்கு எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தவுடனே அடுத்தது ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருந்தாங்க. அது என்னென்னா வீட்டின் குக்கிங்க்கு ஒரு வீட்டார் ஆண் வீட்டார்லேருந்து பெண் வீட்டாருக்கு ஒருவரும் பெண் வீட்டார்லேருந்து ஆண் வீட்டாருக்கு ஒருத்தரும் போகணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் இருந்தது. அது யார் டிஸ்கஸ் பண்ணி யார் போகணுங்கிறத தான் டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணி கடைசியாக அங்கே ஜாக்லின் போய் கேட்டு சண்டை போட்டு அவங்க அழுது, மறுபடியும் பவித்ரா கேட்டு அவங்க சண்டை போட்டு அழுது, அப்புறம் தர்ஷா குப்தா கேட்டு அவங்க சண்டை போட்டு அழுது, எல்லாம் கடைசியாக ஃபைனல் ஓவராக ஆனது பெண்கள் வீட்டார்லேருந்து ஏன்னா பவித்ரா ஆண்கள் வீட்டாருக்கு போயிட்டாங்க. ஆண்கள் வீட்டாரில் முத்து அவ்வளோ நேரம் பேசினார். அப்புறம் மறுபடியும் விஜய் விஷால் ஒன்று பேசினார், ரவீந்திரன் ஒரு பேசினார், தீபக் எல்லா காம்படிஷனாக ஒன்று பேசி ஃபைனலிஸ்ட்டாக முடிவானது பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணாங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இது முத்துக்குமரன் என்பவர் தான் வின் பண்ணி அந்த சைடு போனார். ரெண்டு பேரும் அந்த சைடு மாறினவுடனே அப்புறம் ரொம்ப நேரம் கன்சிடர் பண்ணி ஏதோ ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு டாஸ்க் வந்தது. என்னென்னா ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று. அது இவங்க 3 பேர் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஜாக்லின், ஆனந்தி மற்றும் இன்னொருத்தர் 3 பேர் போனாங்க. அவங்க சைடில் தீபக்கு, அர்ணவ் மற்றும் விஜய் விஷால் 3 பேர் போனாங்க. தர்ஷா குப்தா இதில் மொத்தம் 6 பேர் போயிட்டு ஷாப்பிங்கில் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அந்த கணக்கு டைமுக்குள்ளே இப்போ என்னென்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன டாஸ்க் விதிமுறைகள்னா ஃபஸ்ட்டு 13,500க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த இதுக்குள்ளே வேல்யூ கட் பண்ணிக்கணும் 3 பேரும் சேர்ந்து. அதுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ராஸ் 250 மேலே எடுத்தால் 20% லெஸ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் 500%க்கு மேலே 500க்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் எடுத்தால் 50% லெஸ்ஸு. அதே 1000க்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுத்தால் 100% லெஸ் மாதிரி போட்டுட்டாங்க. அதுக்குள்ளே என்ன வருமோ அதை மட்டும் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ரூல்ஸ் வந்தது. ஆண்களுக்கு என்ன ரூல்ஸு, பெண்களுக்கு என்ன ரூல்ஸ்னு. பெண்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. அப்படி உங்கள் தேவைக்காக வந்தாங்கன்னா ஆண்கள் போட்ட நாமினேஷன் ரூல்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வெளியில் அனுமதி நம்ம தரல அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு கோர்ட்டுக்கு வெளியே அனுமதியை நம்ம தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தேவைக்கு இப்போ நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே ஆண்கள் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வரதுக்கு அனுமதி வாங்கிட்டு வரணும். அனுமதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸ்டோர் ரூமுக்கு வந்தால் 2 இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த 2 பேரும் பர்மிஷன் கேட்டு வரணும் மாதிரி சொல்லிட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கூட ரவீந்திரன்ட்ட தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் வேலை கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடும் நல்லா போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் நீங்களும் பாருங்கள். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.